Hi, this is Sathish here from MotoFocusz. Audi A4ல ஹெட்லைட் அப்கிரேட் பண்ணோம். இப்போ எதுக்குடா A6ல அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, A6க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அப்கிரேடுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டிவ் ஹெட்லைட்டோட வர ஒரு மேட்ரிக்ஸ் ஹெட்லைட் டெக்னாலஜியோட இருக்க ஒரு ஹெட்லைட் தான். ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு Bi-LED ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கும். இந்த சைடு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைபீமுக்கு ரிஃப்ளெக்டர் வச்ச எல்இடி டைப் வந்து ஹைபீம் இருக்கும். ஸோ இதில் இருக்க லைட் வந்து இன்அடிக்குவேட்டாக இருக்குது. நாட் இன் ஆல் கண்டிஷன், கண்டிப்பாக நம்மளோட வெதருக்கும் நம்மளோட ரோட் கண்டிஷனுக்கும் இது வந்து டிரைவபிளாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். அண்ட் ஃபியூ அதர் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்துமே எங்களுக்கு கால் வந்திருக்கு. A6, A7, ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட் கஸ்டமர்ஸ்ட்டு இருந்தும் வந்திருக்கு. என்னதான் வந்து அட்வான்ஸ்டு லைட்டிங் டெக்னாலஜி அந்த மாதிரி இருந்தால் கூட பட் நம்ம டிரைவிங்க்கு வந்து லைட் பத்தலை அப்படிங்கிறப்போ இதுக்கு வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளேவாக லோ பீமை மட்டும் செப்பரேட்டாக அப்கிரேட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஹை பீமை மட்டும் வேணால் நம்ம வந்து செப்பரேட்டாக அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த காரில் இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ பீமில் இருக்க ப்ரொஜெக்டர்ஸை எடுத்துகிட்டு நம்மளோட ஒரு சிக்னேச்சரான ஒரு ஸ்கொயர் மாடலான Aero SQ அந்த ப்ராடக்ட் தான் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் இதோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்க ப்ரொஜெக்டர்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து ப்ராக்கெட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி மேட் ஃபார் Audi A6. ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்க அதே ப்ரொஜெக்டர்ஸோட பொசிஷனில் இந்த ப்ராக்கெட்ஸ் ஃபிட் ஆகிடும். அண்ட் தென் எக்ஸிஸ்டிங்காக இருக்க ப்ரொஜெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதே ஸ்கொயர் ஷேப்பை ரீட்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்டர்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரோட ஏஸ்தட்டிக் லுக்கில் வந்து எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. அண்ட் மோர் ஓவர் நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு லுக் சேஞ்சுங்கிறது இருக்கவே இருக்காது. எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ப்ளூ கோட்டட் லென்ஸ் அது மட்டும்தான் அது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். அண்ட் ஹைபீமை வந்து இன்னும் இன்டென்ஸாக காமிக்கணும், இன்னும் கொஞ்சம் வார்ம்னஸ் வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டனால ஸோ இதில் இந்த டேரக்ட் எல்இடி டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த SQ மாடல்லே இருக்குது. ஸோ இந்த டேரக்ட் எல்இடி டெக்னாலஜி இருக்கிறதுனால உங்களுக்கு ஹைபீமோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 4300 ஒரு 4500 வரைக்கும் நல்ல வார்மான ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும்போது உங்களுக்கு ரெய்னி எல்லா விதமான ஃபாகி கண்டிஷனுக்குமே வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா எக்ஸிஸ்டிங்காக காரில் இருக்க ஹைபீம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அந்த கலரில் தான் வரும். ஸோ இந்த இது ஆட் ஆகும்போது உங்களுக்கு காரில் இருக்க ஹைபீமும் இந்த ஹைபீமும் ஆட் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் வந்து பிரைட்னஸ் வந்து இன்டென்ஸாக இருக்கும். ஸோ டிரைவபிலிட்டிக்கு வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் அண்ட் வித் கவரேஜ் வந்து இன்னும் இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஸோ வாங்க இதை அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. நீங்களுமே இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் கார் வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து டிரைவிங்கில் என்ஹான்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் உங்கள் காருக்கு அப்கிரேட் பண்ணால் யூ கேன் காண்டாக்ட் MotoFocusz. தேங்க்யூ.